இன்னொன்று பரபரப்பாக பேசப்படுவது பீகார் தேர்தல் அறிவிச்சதும் தெரியல. தேர்தல் இப்போ வரப்போகுது, முதல் கட்ட தேர்தல். தீவிர பிரச்சாரம், மோடியும் சரி ராகுலும் சரி. காங்கிரஸை மிரட்டி முதல்வர் இவர் தான், தேஜஸ்வி தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க ஆர்ஜேடி அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி வைக்கிறார். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு பதிலுக்கு இவங்க சொல்கிறாங்க. இளவரசர், 2 இளவரசர்கள், ஒருத்தர் ஒன்றியத்தில் அரசியல் உட்காந்துருக்கிறாரு, அவர் இந்தியா பூரா கொள்ளடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொரு இளவரசர் பீகாரில் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே காட்டாட்சி நடத்தக்கூடியவர்கள், ஊழல் செய்கிறவங்க தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. பிப்ரவரி 14 தான் உண்மையான தீபாவளி பீகார் மக்களுக்கு அப்படிங்கிறாரு அமித்ஷா. 18 தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு அதான் நல்ல நாள் அப்படிங்கிறார் தேஜஸ்வி. களம் எப்படி இருக்கு? பீகாரினுடைய தேர்தல் இன்னமும் நம்ம போன பேட்டியில் நான் சொன்ன மாதிரியே ஆங்கில நாளிதழ்களில் நடுப்பக்க கட்டுரையாக வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் நாளிதழ்கள்லையும் பீகார் செய்தி தொடாம எந்த பேப்பரும் இல்லை. வடக்கு பகுதியில் சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, திட்டமிட்டு சில மீடியாக்களை பேச வச்சு, அந்த மீடியாக்கள்ல நீங்க இந்த நம்முடைய காயின் போடுவோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய நேம மேல போட்டிருப்பாங்க. 0 ராஜவல்கிட்ட கருத்து, பால்கி கிட்ட கருத்து, இது மாதிரி ஒரு 20 பேர்ட்ட கருத்து. அப்போ 20 பேர்ட்ட வாங்கின கருத்துல எத்தனை பிஜேபி, எத்தனை தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு நீங்க கணக்குல போட்டு, அதுல ஒரு 9 குழுக்கள், அதாவது 9 டீம் அந்த இதை அறிவிச்சாங்க. அந்த அறிவிச்சது பூரா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையோடு பிஜேபி நிதிஷ்குமார் ஆட்சி அமையும். இதுதான் அவங்க முதல்ல பேச வச்சது. பேச வச்சதுக்கு அப்புறம்தான் ரியாலிட்டி கீழே வேகமா போச்சு. யாருக்கு சாதகமானா இந்தியா கூட்டணிக்கு சாதகமா. அது நம்ம போன பேட்டியில சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, தேஜஸ்வி யாதவுக்கு வரக்கூடிய கூட்டங்கள், அவருக்கு பக்கத்துல துணை முதலமைச்சரா ஒரு கட்சி சேர்ந்திருக்கிற ஆட்கள், அது ஒரு ஜாதி அமைப்பு தான். அந்த அமைப்பு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா, நேத்து காலையில ராகுல் காந்தி போட்ல போய் தண்ணியில குதிச்ச நிகழ்ச்சியில கூட அந்த துணை முதலமைச்சர் கட்சியை சார்ந்தவர்கள் 3 பேர் அவர் கூட குதிக்கலாம்.